ஒரு நாள் நான் ஊழியத்திற்கு போய்விட்டு ஒரு வீட்டில் இருந்து கீழே இறங்க வேண்டும், மாடி படியிலிருந்து. அங்கு கரண்ட் இல்லை. ஆகவே படிக்கட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த திசை எனக்கு சரியாய் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதில் தவறுதலாய் ஒரு காலை வைத்தேன். மேலே இருந்து கீழே வந்து நான் விழுந்தேன். விழுந்த உடனே நான் யோசித்தேன், என் பையிலே அந்த நாளில் இருந்த பழைய மொபைல், டிஜிட்டல் மொபைல் கிடையாது, அது பாக்கெட்லேருந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த உடனே டாக்டராக இருக்கிறதுனால முதல்ல யோசித்தேன், எந்தெந்த போன் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு தெரியல, ஒருவேளை இடுப்பு எலும்பு உடைந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆகவே கவனமாய் எழுந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அது டிஸ்பிளேஸ் ஆகிவிடும் என்று சொல்லி கவனமாய் எப்படி எழுந்திருப்பது என்று சொல்லி நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். பயங்கரமான வலி, காலை திருப்ப முடியவில்லை. ஆனால் அந்த போன், கீழே விழுந்த போன்ல ஒரு போன் கால் வந்தது. நான் அந்த போனை படுத்துக்கொண்டே எடுத்தேன். யார் தெரியுமா போன் பண்ணா? நாகர்கோவிலில் இருந்த வீட்டு அலுவல்களை மாத்திரம் செய்கிற அந்த அக்கா போன் பண்ணாங்க. தம்பி எங்கே இருக்கிறேன்னு கேட்டாங்க. இப்ப என்ன பதில் சொல்றது? கீழே விழுந்து கிடக்கிறேன்னு சொல்ல முடியாது. அக்கா சொல்லுங்க, நான் பீகார்ல தான் இருக்கிறேன், உன்னுடைய கால் சரியாய் இருக்கிறதா என்று கேட்டார்கள். எனக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. அக்கா நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? என்னுடைய கால், ஏன் அதை கேட்கிறீர்கள்? இல்லை, இன்றைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு நான் ஜெபிக்கும்படியாய் நான் உட்கார்ந்தேன். பொதுவாய் மிஷனரிகளுக்காய் நான் ஜெபிப்பது உண்டு, உன்னுடைய பெயரையும் சொல்லி நான் ஜெபித்தேன். ஆனால் ஆவியானவர் சொன்னார், நீ ஜெபத்தை விடாதே என்று சொல்லி 2 மணி நேரம் நான் ஜெபித்திருக்கிறேன். 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த ஜெபத்திலே நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். நீ போவதை போலவும் ஒரு பாம்பு உன்னை விரட்டுகிறது, உன் காலை கடிப்பதற்கு அது ஆயத்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ விடாமல் ஜெபித்துக் கொண்டே இரு. சில நிமிடங்களுக்கு முன்பு அந்த பாம்பு உன் காலை கடிப்பதை பார்த்தேன். நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், இல்லை ஆண்டவரே, அது கடிக்க கூடாது என்று சொல்லி. ஆனால் அதிலே விஷம் ஏறவில்லை, பாம்பு செத்து போனது. அதனால் தான் கேட்கிறேன், உன் கால் எப்படி இருக்கிறது? எனக்கு தைரியம் வந்து விட்டது. ஆகவே நான் யோசித்தேன், நிச்சயமாய் ஒருவேளை சின்ன அடியாகத்தான் இருக்கும், வேறு இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி எழுந்து திரும்ப போய் நான் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தபோது எதுவும் இல்லை. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள்! 3000 கிலோமீட்டர் தூரம். நான் இருந்தது பீகார் மாநிலத்திலே ஒரு இன்டீரியரான ஒரு பகுதியிலே. எனக்காய் ஜெபித்தது நாகர்கோவில் பட்டணத்தில் இருந்து. அதனால்தான் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபம் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். அல்லேலூயா.